நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிற, மகிழ்ச்சி. நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். கதை சொல்றவா? நிச்சயமா. ஒரு முயலும் அங்க இருக்க காட்டுல இருக்க விலங்குகள் இவங்களை வச்சுதான் ஒரு கதை. முயல் அது பாட்டுன்னு ஓடி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அடிபட்டு போயிடுச்சு. அடிபட்டோன்னே அது முட்டியில காயம், நல்ல காயம். அது கட்டு போட்டுட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நொண்டி நொண்டி நடந்தது. ஒரு லிமிட்க்கு மேல அதெல்லாம் நடக்க முடியல. அப்புறம் அங்க வழியில போற ஒரு மிருகங்களா பார்த்து அது ஹெல்ப் கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கரடி வந்துச்சு, கொஞ்சம் கரடியை நான் கொஞ்சம் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்களேன், அப்படி சம்மந்து போய் அப்படின்னு. உனக்கு வேற வேலையே இல்லையா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போயிடுச்சு. அடுத்தது புலி வந்தது. புலிகிட்ட கேக்குது, கொஞ்சம் எனக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்களேன்னு. இங்க பாரு, எனக்கு இருக்கு இப்ப ஆத்திரத்துக்கு பக்கத்துல வச்சு கூட சாப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விலங்கு கிட்ட கேட்கிறப்போ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிராகரிப்பு தான் வந்ததே தவிர உதவி செய்வதற்குன்னு சொல்லிட்டு முன்னாடி யாருமே வரல. கடைசியில சரி நம்மளே பாத்துப்போம், இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் சரியானதுக்கு அப்புறம் எவனாவது உதவி நம்ம கிட்ட கேட்கட்டும், இதுக்கப்புறம் உதவியே செய்யக்கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படி பொறுமையா போயிட்டே இருக்கும்போது இதோடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு பன்னி அந்த சைடா வந்துட்டு இருந்தது. பார்த்த உடனே என்ன ஆச்சு, இந்த மாதிரி அடிபட்டுச்சு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறியானா, நீ ஏறிக்கோ, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருச்சு. விட்டு யாருமே எனக்கு உதவி பண்ணல, நீ மட்டும் எதுக்கு உதவி பண்ணணும்னு முன் வந்த அப்படின்னு கேட்கிறப்போ அது சொல்லிச்சு, எனக்கும் இதே மாதிரி ஒரு நாள் அடிபட்டு இருந்தது, இதே மாதிரி நானும் உதவின்னு கேட்டேன், யாரும் உதவி பண்ணல. நானே பொறுமையா நடந்து எங்க வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா என்னோட 2 குட்டியும் செத்து போயிருந்தது, 2 நாள் சாப்பிடாம. இந்த வலிய இன்னொருத்தவங்க அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் உனக்கு உதவி செஞ்சேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப தப்பான ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன். யாருமே நமக்கு உதவி செய்யல, நம்மளும் உதவி செய்யக்கூடாதுன்னு. ஆனா நீ சொன்ன இந்த வாழ்க்கை பாடத்தை இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில உதவின்னு யாராவது கேட்டா கண்டிப்பா செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம அனுபவிச்ச வழி வேற யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக. நிச்சயமா இன்னைக்கு அந்த பன்றி கற்றுக் கொடுத்த பாடம் அந்த முயலுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். காயத்தின் வழி உணர்ந்தவன் பிறரை காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்த
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாள் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கு வந்து உலக தொழுநோயாளர் தினம். ஸோ அந்த தொழுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டுவதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லெப்ரசி டேக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் ப்ரோக்ராம்லாம் நிறையா நடத்துவாங்க. ஸ்கூல் காலேஜஸ் இப்போ நடந்துட்டு இருக்கும். ஸோ அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாம் செய்யக்கூடிய உதவிகளை நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். இதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நாள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. நம்முடைய விவிலியத்துல கூட தொழுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கிறோம். 10 தொழுநோயாளர் நிகழ்வு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கிட்ட அந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துட்ட போய் எல்லாரும் தொழுநோய் குணமாகணும்னு என்ன பண்ணாங்க, வேண்டாங்க. அவங்க போய வழியிலே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, நோய் குணமானதை அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ண சொன்னாரு, நன்றி சொல்ல வந்தார். அதுவுமே அந்நியராகிய ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு, நன்றி சொல்ல வந்தாருன்னு விவிலியத்துல வாசிக்கிறோம். ஸோ இப்போ இந்த தொழுநோய் போல சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்ல சில என்னுடைய விட்டுவிட முடியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். அப்போ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, என்னை ஒரு லெப்ரசி, அந்த தொழுநோய் மாதிரி என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா அழித்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அது என்ன அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐயோ இது என்னை அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணிடுவோம், வாழ்க்கையில இருந்து விட்டு விடுவேன், தூக்கி எறிந்து விடுவேன். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நம் வாழ்வை அழிக்கக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றது. அதிகமா இப்ப அதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. அதான் சொல்றோம், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்றது, அழிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய மகிழ்ச்சி அதை என்ன பண்ணுது, பறித்து கொண்டு விடுகிறது. சில நேரங்கள் இந்த ஓவர் திங்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயத்திறந்து சம்பந்தப்பட்டவங்ககிட்ட இது உண்மையா பொய்யா, இது என்ன நடந்துச்சு, இந்த நிகழ்வு என்ன, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இதை பத்தி எனக்கு சொல்லுங்க, இதை பத்தி எனக்கு கிளாரிபிகேஷன் என்ன ஆகுது தேவைப்படுது அப்படின்னு நேரடியா பேசினா அது அன்னைக்கு அந்த விஷயம் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். ஆனா அதை கேட்காம மனசுக்குள்ளே வச்சிருந்து, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க நம்பினேன், அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. இன்னும் கூடுதலா அதாவது அந்த நேரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் உள்ள வந்து ஒரு கதையாசிரியர் என்ன ஆயிடுவாரு, உள்ள வந்துருவாரு. அந்த கதையாசிரியர் பாத்தீங்கன்னா வேற லெவல் நம்ம வாழ்க்கை பாட கதை என்ன பண்ணுவாரு,
அப்படி இப்படின்னு ஜோடிச்சு சின்ன விஷயத்த பெருசா என்ன அதை பண்ணிருப்பாங்க, கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வரவே மாட்டாங்க. அந்த பிரச்சனையோட என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம். அப்போ நம்ம செய்வதற்கு 1008 விஷயங்கள் உருப்படியா இருந்தாலும் கூட மனசு அதுல என்ன பண்ணாது, போய் கான்சென்ட்ரேட் பண்ணாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சின்ன விஷயத்த நான் ஓவர் திங்கிங் பண்றேன். அப்போ அந்த ஓவர் திங்கிங் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து இப்படி யோசிப்போமான்றது தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இப்படிலாம் சிந்திப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் இரங்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த நாளிலே இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் இன்று நாம் திருப்பாடல் 51 தியானிக்கவிருக்கின்றோம். 1 முதல் 9 வசனங்கள் வரையிலும். இந்த திருப்பாடல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பாடல். நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையிலே குறிப்பாக நாம் தவ காலத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளத்திற்கு எது தேவை? இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இப்படியெல்லாம் அழுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படி என்றால் எது நம்மை அழுத்துகிறது என்றால் நமது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பல்வேறு விதமான சூழ்நிலைகள், கடவுளை விட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளாகின்றோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இது மிகவும் ஆழமான ஒரு மனம் திரும்புதலை எடுத்து காட்டக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இதனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இதோ தாவீது அரசன் இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரிடத்துல எப்படி மனமாற்றத்தை பெற்று நாம் வாழுகின்ற பொழுது ஒரு விடுதலை பெறுகின்றோம், விடுதலை வாழ்வை பெறுகின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் பல்வேறு சூழ்நிலைகளிலே இதோ உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து செல் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு அந்த மனமாற்றம், அந்த பாவத்தினுடைய மன்னிப்பு நம்மளிலே காணப்பட வேண்டும். நம்மில் எப்பொழுது அது காணப்படுகிறதோ அப்பொழுது நாம் அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சூழலை தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உருவகமாக பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் செய்த அந்த ஒரு சில தவறுகளை இறைவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை சுட்டி காட்டுகின்ற விதத்திலும் அவர் எடுத்து கூறக்கூடியவராக இருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதோ
அவரது வாழ்க்கையிலே தான் செய்த தவறை உணர்ந்து பார்க்கின்றார். அதற்கு ஆழ்ந்த அந்த மனமாற்றத்தையும் மனம் திரும்புவதையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு ஜெபமாகவும் கூட இந்த திருப்பாடல் நமக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முதல் வசனத்திலே பார்க்கிறோம், கடவுளே உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும். அப்படி என்றால் ஆண்டவரது பேரன்பு நம்மில் நிறைவாகி இருக்கிறது. அதற்கேற்ப நம்மில் அவர் இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் தூய்மைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. இந்த சூழ்நிலையில் தாவீது தனது அரச பதவியையோ அல்லது நல்ல செயல்களையோ அவர் முன்னிறுத்தவில்லை. மாறாக இதோ கடவுளின் இரக்கம் மட்டுமே தன்னை மீட்கும் என அவர் நம்புகின்றார். இந்த நம்பிக்கை அவரை நல் வழிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கத்தோலிக்க போதனை என்று பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புதல் என்பது கடவுளுடைய கருணையை நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நமது வாழ்வை துவங்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இதோ ஆண்டவர் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அவரை வழி நடத்துகிறார் என்பதை அவர் முற்றிலுமாக உணர்ந்து இதோ தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த முழு தூய்மை பெற வேண்டும். அந்த முழு தூய்மை பெறுவதற்கான ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது. அந்த நிலையிலே இந்த முதல் கட்டத்திலே அந்த மனமாற்றம் என்பது கடவுளால் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அந்த மனமாற்றத்தில் நாம் காணப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறை ஞானம் நம்மிலே வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திருமுழுக்கிலும் கூட அந்த நம்முடைய ஜென்ம பாவம் மறைந்து நாம் கடவுளது சுவிகார பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் காணப்படுகிறது. இதற்கு நாம் ஒருத்தல் முயற்சிகளை ஏற்பட வேண்டும். அதே போல அந்த ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாம் பங்கேற்று இதற்கு மேற்பட்டு இந்த நிலையிலிருந்து நான் விலகுவேன் என்கின்ற அந்த மன உறுதியையும் நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எப்பொழுது நாம் அதை பெறுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மிலே ஒரு நிறைவு காணப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தாவீது அரசன் என்ன செய்கின்றார்? இதோ ஆண்டவர்கிட்ட சொல்றார், இதோ உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், உமது பார்வையிலே இதோ நான் தீமை செய்தேன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைக்கு நம் மத்தியில் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மனப்பான்மை இருக்கிறதா? இதைதான் நாம் புரிந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது என்ற எல்லா சூழ்நிலையும் பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயலை, குற்றங்களை அல்லது ஒரு சில தவறுகளை நியாயப்படுத்துவதில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனா அந்த நியாயப்படுத்துதலை விட்டு சற்று உணர்ந்து பார்க்கிறேனா, நான் செய்தது தவறா? கடவுளுக்கு முன்பதாக கடவுளின் திருமுன்னிலையில் நான் என்ன செய்தேன், எப்படி இருந்தேன் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து செயல்படுகின்ற பொழுது இறைவனது இரக்கத்தை பெறுவதற்கு நாம் முன்வருகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி என்றால் எல்லா பாவங்களிலும் குறிப்பாக அந்த கடவுளது இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடவுளது இரக்கம் தேவைப்படுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய தீமைகள், தீவினைகள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, மனித பிறப்பிலிருந்தே கடவுள் அறிகின்ற அந்த ஆசிரை நாம் தேட வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த திருப்பாடலை மீண்டுமாக வாசித்து பார்ப்போம். வாசித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் சுட்டி காட்டுகின்ற எல்லாவித நன்மைகளும் நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம் குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரே, எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்பு பெற வேண்டும், பலவீனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றீர். எனவே ஆண்டவரே, மனமுருகி நாங்கள் எங்களே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் குற்றங்குறைகளை நீக்கி வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் மோசமான செயல்கள் அடுத்ததா என்ன? நெகட்டிவ் திங்கிங் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? நெகட்டிவ் திங்கிங் அப்படி நமக்குள்ள இருந்துச்சு, எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறப்போ நம்மளுடைய வாழ்க்கை நாம தான் வாழ்றோமான்ற சந்தேகம் கூட சில நேரத்துல வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் தாட்டோட நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும், அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம்
நிச்சயமா அந்த நெகட்டிவ் திங்கிங் அதுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெகட்டிவ் திங்கிங் உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா விவிலியத்துல வாசிக்கிற மாதிரி தான், ஒரு பேயை துரத்த போய் அது கூட ஒரு 7 பேயை என்ன பண்ணும் கூட்டிட்டு வந்த கதையா இந்த நெகட்டிவ் திங்கிங்கை விரட்டணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதிலேயே ஊறி போகின்ற பொழுது இன்னும் பல மோசமான செயல் என்ன பண்ணும். அப்போ அந்த நெகட்டிவ் திங்கிங் அதை வரதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் வராது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதை நான் குறைக்க முதலில் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறப்போ ஒரு கடத்துல என்கிட்ட இல்லாம என்ன ஆகும், ஒரே நாள்ல அழிலப்புற எடுத்து எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, அழிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேறூன்ற செய்து விட்டோம். அப்போ அதை நான் திருத்திக் கொள்கின்ற பொழுது அது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதிலிருந்து என்னால் விடுபட முடியும். ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம். ஜனவரி 30 புனித பத்தில்டிஸ். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த சிகபெட் அஸ்ட்ரசியா இனாதில் தே ஹிப்னாஜில்ட் பெற்றோருக்கு கிபி 626ஆம் ஆண்டு பிறந்தார் பத்தில்டிஸ். கிபி 641ஆம் ஆண்டு டென்மார்க்கினை சேர்ந்த ஒரு பிரிவினரால் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்ட பத்தில்டிஸ் பிரான்ஸ் அரசர் 2ஆம் கிளாவிஸ் அரண்மனையில் அடிமையாக விற்கப்பட்டார். அரண்மனையின் உயர் அதிகாரியான எர்சினோல்ட் பத்தில்டிஸினை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க இதனை அன்போடு மறுத்த பத்தில்டிஸ் இளம் பெண்ணுக்கான ஆடைகளை களைந்து வயதானவர் போல் ஆடை உடுத்தி மறைந்து வாழ்ந்தார். கிபி 649ஆம் ஆண்டு அரசர் 2ஆம் கிளாவிஸினை திருமணம் செய்து கொண்ட பத்தில்டிஸ் 3 மகன்களுக்கு தாயானார். கிபி 658ஆம் ஆண்டு அரசர் கிளாவிஸ் மரணமடைய அரசியாக பொறுப்பேற்ற பத்தில்டிஸ் புனித எலிஜியூஸின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். பிரான்ஸ் நாட்டில் அடிமையாக இருந்த மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை வழங்கிய பத்தில்டிஸ் மக்களால் புனிதமான வணக்கத்திற்குரிய அரசி என்று போற்றப்பட்டார். தனது எஞ்சிய வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய விரும்பிய பத்தில்டிஸ் ஆட்சி பொறுப்பினை தன் மூத்த மகன் குளோட்டையரிடம் ஒப்படைத்துவிட்டு புனித செல்ஸ் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். அடிமை அமைப்பினை ஒழிக்கும் முன்னோடியாக செயல்பட்டு வரலாற்றில் முத்திரை பதித்த அருட்துறவி பத்தில்டிஸ் கிபி 680ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி அரசியாக பொறுப்பேற்று தனது இறுதி வாழ்வினை துறவியாக தாழ்ச்சியோடு வாழ்ந்த பத்தில்டிஸினை திருத்தந்தை நிக்கோலாஸ் கிபி 880ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித பத்தில்டிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்மை அழித்துக் கொண்டிருக்கும் காரியங்களில் என்ன? அடுத்ததான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள் அதை சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மத்தவன் என்ன நினைப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம். அது குறிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது ஒரு விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணணும்னு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிருக்கோம். இதை உனக்கு வாங்கி நீ இதை போட்டு போனா அவன் என்ன நினைப்பான் நம்மளை பார்த்து, இவன் என்ன நினைப்பான் நம்மளை பார்த்து. இந்த ஒரு பயம், இது வந்து ஆக்சுவலா பயம். இதை நம்ம பயனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றது கிடையாது, ஏத்துக்கிறது கிடையாது. இன்னொருத்த என்ன நினைப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு அவனை நினைச்சு பயமா இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னொருத்தரை பார்த்து பயப்படுறேன். அப்ப நான் ஒரு கோழையாக இருக்கின்றேன். யார் என்னனாலும் என்ன பண்ணட்டும், நினைச்சிட்டு போகட்டும். உலகாலும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் நற்செய்தியை அறிவிக்கிறப்ப எல்லாரும் வந்து வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணவா செஞ்சாங்க. அவரை வந்து கல்லெறிகிறதுக்கு ஆட்கள் கூட்டம் ரெடியா இருந்துச்சு. அவர் மலையில இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விடுறதுக்கு கூட்டம் ரெடியா இருந்துச்சு. இருந்த போதிலும் அவர் யாரை பத்தியும் என்ன பண்ணல, யாரை பத்தியும் கவலைப்படவில்லை. பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறப்போ கூட வராது அந்த பயம். நம்ம ஏதாவது பிடிச்ச விஷயம் சின்னதா செய்யறப்போ மத்தவங்க 4 பேர் அப்படின்னு நினைச்சு வர பயம் இருக்கு. ஐயோ
தயவு அதனால செஞ்சு செய்யக்கூடிய நல்ல விஷயத்த கூட என்ன பண்ணிடுறோம், செய்யாம போயிடும். 100% உண்மை நீங்க சொன்ன விஷயம். பாவம் செய்யும் போது வராத பயம், ம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி நல்ல டயலாக் செமையா இருக்கு விஷயத்துக்கு ஜோ. வரதான் உண்மையாவே செய்யுது. இதை வந்து நம்ம தவிர்ப்போம் முற்றிலும் அப்படின்றதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாமே பார்த்த பகுதி பார்க்கலாம். மனைவியோடு முல்லா வீடு. அவரது வீட்டில் என்ன சமைத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து விடுவாள். தனது சின்ன மகளிடம் பெரியதொரு கிண்ணத்தை கொடுத்து அனுப்பி கொஞ்சம் வாங்கி வர சொல்லி விடுவாள். என்ன சமைத்தாலும், சூப்பு சமைத்தாலும், ஆடு மாடு மீன் என என்ன சமைத்தாலும் கிண்ணத்தோடு வந்து நின்று விடுவாள் சின்ன மகள். இது முல்லாவுக்கு ரொம்ப தொந்தரவாக போய்விட்டது. சதாகாலமும் இப்படி ஒரு தொல்லையா? எப்படி தடுப்பது என்றும் அவருக்கு விளங்கவில்லை. இந்த பிரச்சனை முல்லாவின் மூளையை பிராண்டி கொண்டே இருக்க, ஒரு நாள் முல்லாவுக்கு கோழி குஞ்சு சூப்பு மேல் ஆசை வந்துவிட, அந்த எண்ணம் வந்துவிட, மனைவியை அழைத்து அதை சொல்ல வாயெடுத்தார். சட்டென உஷாராகி அந்த பக்கத்து வீட்டுக்காரி கிண்ணத்தை கொடுத்து அனுப்பி விடுவாளே என்பது நினைவுக்கு வந்துவிட, ஒண்ணுமில்லை போ போ என்று அனுப்பிவிட்டார். அந்த சூப் எண்ணத்தை மனதோடு புதைத்து விட்டு அடுத்த வேலையிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார். ஓரிரு மணி நேரம்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. போய் திறந்தார் முல்லா. அங்கே பெரிய கிண்ணத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அந்த சின்ன மகள். பக்கத்து வீட்டுக்காரி தான் அப்படி அனுப்பி வைத்திருந்தாள். உங்கள் வீட்டில் கோழி குஞ்சு சூப்பு தயாரித்தீர்களாமே, அம்மா கொஞ்சம் வாங்கி வர சொன்னாள். கேட்டவுடன் மும்முரமாக சிரித்து விட்டார் முல்லா. ஓஹோஹோ என்று கத்தி கதறி சிரித்து கொண்டே இருந்தார் முல்லா. சத்தம் கேட்டு வந்த முல்லாவின் மனைவி கேட்டால், என்ன அப்படி பைத்திய மாதிரி சிரிக்கிறீங்க? அப்ப சொன்னாராம் முல்லா, பாத்தியாடி இந்த வினோதத்தை, இத்தனை காலம் சூப்பு சமைக்கும் போது மோப்பம் பிடிச்சிட்ட நம்ம பக்கத்து வீட்டுக்காரி இப்பதான் சூப்பு செய்யலாமே அப்படின்னு நினைச்சேன், அந்த சிந்தனையையும் மோப்பம் பிடித்து விட்டாளே. ஆம், என்ன ஓட்டங்களுக்கும் மனம் வாசனை உண்டு. வண்ணங்கள் மலருக்கு அழகு, எண்ணங்கள் மனிதருக்கு அழகு. எண்ணங்களில் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? எண்ணங்களில் தூசு கலந்தால் பார்க்கும் வண்ணங்களும் மாசுபடியும். எண்ணங்களே எல்லாம். எதை நீ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ. எண்ணங்கள் அழகாயிருந்தால் அதன் வெளிப்பாடுகளும் அழகாகவே தான் இருக்கும். எண்ணங்கள் உயிருள்ளன, அதனால் அவற்றின் விளைவுகளும் உயிருள்ளனவே. இந்த உலகத்திற்கு சீர் அழிப்பதும் சீரழிப்பதும் உனது எண்ணங்களே. ஆகவே சீரழிக்காதே. நினைவில் கொள்ளுங்கள் மாதா டிவி மனங்களே, அடுத்தவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக பெறுகிறாய் ஆண்டவனிடமிருந்து. அது அது துரும்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்கள். அடுத்ததா என்ன? இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தள்ளி போடுற விஷயம். நமக்கு முக்கியமான ஒரு காரியம், இதை செஞ்சே ஆகணும் இன்றைய நாள் அப்படின்ட்டு நமக்குள்ள தோணும். ஆனா ஓகே பாத்துக்கலாம், டைம் இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் தோணும். அதை தள்ளி போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒன்று முக்கியமான வந்து செய்ய வேண்டும் செயல்கள் அப்படின்னு நினைக்கிறப்போல அதை தள்ளி போடுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமாங்கிறத காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்டாவே கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய வாய்ப்புகள் நம்ம நினைக்கணும், செய்யணும்னு நினைச்சு அப்படியே தயங்கி போய் சரி நாளைக்கு பாத்துக்கலாம் நிக்கக்கூடிய அந்த கேப்ல நாம செய்ய விரும்பிய விஷயத்த இன்னொருத்தங்க என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை 10ஓட செஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்னு மாறடிச்சுட்டு ஒரு பலனும் கிடையாது. தள்ளி போடுற மாதிரி மோசமான ஒரு குணம் வேற இந்த உலகத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்முடைய வெற்றி வாய்ப்பு, நம்மளை சோம்பேறியா மாற்றும், நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பறித்து விடும். நம்மிடம் இருக்கக்கூடிய அதாவது பொருளாதாரம் எல்லாத்தையும் என்ன இது வந்து சீர்குலைச்சிடும். அதனால இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை கழிச்சு பாத்துக்கலாம். ஒருவேளை அந்த நாளை நாள் வராம போயிடுச்சுன்னா அது அதை விட ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு பண்பு, அது பண்பு அப்படின்னு சொல்ற கடை அந்த மோசமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாது, வேகமாகவே
அழித்து விடும். அப்போ அதனா வேகமா என்கிட்ட இருந்து என்ன பண்ணிடணும், அழித்து விட வேண்டும். இன்னும் நம்ம என்னென்ன அழித்து கொண்டு இருக்கின்றதுன்றதை தொடர்ந்து பேசுவோம், பார்த்து போகுது பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் செய்து முடிக்கும் திறன், செய்து முடிப்போம். ஒரு வேலையை நம்ம தொடங்கி அதை செய்து முடிக்கணும். அதில் பல பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அது நம்முடைய ஆளுமையை உயர்த்துகிறது. 2, அது நம் ஆன்மீகத்தை உயர்த்துகிறது. 3, இன்று செய்து முடிப்பது கடவுளின் திருவுளம், அது ஒரு ஆன்மீக மதிப்பீடு என்று இயேசு சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. நாம் எவ்வளோ வேலைகளை செய்கிறோம். சில வேலைகளை தொடங்கி அதை முடித்து விடுகிறோம், சில வேலைகளை தொடங்குகிறோம், பாதியிலே விட்டுறோம், முடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது என்பது கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்னும் செய்தியை இயேசு சொல்கிறார். யோவான் நற்செய்தி 5:36, யோவான் 5:36 வாசிக்கின்றோம். யோவான் பகிர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. ஆகவே கடவுள் எனக்கு சில வேலைகளை தந்திருக்கிறார், நான் செய்து முடிக்கணும். இதான் கடவுளுடைய விருப்பம். அதை செய்து முடிக்கும்போது நான் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு சான்று என்று சொல்லுகிறார். ரொம்ப வியப்பான ஒரு செய்தி. ஆகவே நம்முடைய வேலைகளை நாம் எளிதாக இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வேலையும், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலையும் நாம் நன்றாக நேர்த்தியாக நிறைவாக செய்து முடிக்கின்ற பொழுது நாம் கடவுளையே பெருமைப்படுத்துகின்றோம், கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகின்றோம், நம்முடைய ஆளுமையை உயர்த்துகின்றோம், நம்முடைய ஆன்மீகத்தை உயர்த்துகின்றோம். எனவே நான் செய்து முடிக்குமாறு கடவுள் என் தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று என்று சொல்கிறார். ஆகவே யாரெல்லாம் கடவுள் தந்த வேலைகளை செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு சான்று பகிர்கிறார்கள். அவருடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக அமைகிறது என்று செய்து முடிப்பது என்னும் பண்பை பற்றி இயேசு இவ்வளவு உயர்வாக பேசுகிறார். அதை நாம் சற்று ஆய்வு செய்தால் நமக்கு வியப்பாக இருக்குது. ஒரு வேலையை செய்து முடிக்கணும், நம்ம இயல்பாக சொல்லுகிறோம். ஒரு வேலையை தொடங்கினா அதை செய்து முடிக்கிறோம் என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம், அதை கடந்து விடுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது அப்படியல்ல. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் கடவுள் முன்பாக சாட்சியாக அமைகின்றன. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் உங்களுடைய ஆளுமையை உயர்த்துகின்றன. நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயலும் கடவுளை மாற்றிப்படுத்துகின்றன. நீங்கள் செய்து முடிக்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றன என்று சொல்லி இந்த செய்து முடிக்கும் பண்பை இயேசு இவ்வளவு தாராளமாக பாராட்டி பேசுகிறார். அது இயேசுடைய ஆளுமையை உயர்த்துகிறது. அது இயேசுவின் தலைமை பண்பை நமக்கு மெய்சிலுத்த வைக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் உண்மையாவே ஒரு அற்புதமான தலைப்புன்னு சொல்லலாம். நம்மை நாமே அழித்து கொண்டு இருப்பதா அப்படின்ட்டு. நம்ம அப்படி என்ன நம்மளே அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ நமக்குள்ளதான் அது இருக்கு இல்லையா? அப்ப அதை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் இன்றைய நாளுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு தலைப்பு. சோ அந்த வகையில் அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான சோசியல் மீடியா யூசேஜ், அதிகப்படியான செல்போன் யூசேஜ், இதுவும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட இருந்த நேரத்தை என்ன பண்ணுது நமக்கே தெரியாம திருடிக்கிட்டே இருக்கு. ஆனா நமக்கே தெரியாம அப்படி நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம தெரிஞ்சுதான் என்ன பண்றோம், அதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு செல்போன்லயும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் எவ்வளவு மணி நேரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறோம், ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி அதுல கணக்கு என்ன பண்ணுது இருக்கு. அதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு மனிதன் வாழ்நாள்ல எத்தனையோ ஒரு மடங்குல பாதியை உறங்குவதற்கு நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். அதுல ஒரு ஈக்குவலா எதை நம்ம இப்போ பயன்படுத்திருக்கோம், வீணாக்குவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பல நேரங்கள் சொல்லக்கூடிய சாக்கு என்ன அப்படின்னா, நைட் எனக்கு போன் பார்க்க தூக்கம் வரல, அதனாலதான் போன் பாக்குறேன். ஏங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான சென்டென்ஸ் மேக்கிங். நான் போன் பாக்குறதுனாலதான் எனக்கு என்ன வரல, தூக்கமே வரல. அதுதான் அங்க நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம பல நேரம் சப்ப கட்டுறதுக்காக சொல்லிக்கிறோம், தூக்கம் வரல தானே ஒரு 5 நிமிஷம் பாக்குறேன். அதை பாக்குறதுனாலதான் தூக்கமே வராம போகுது. ஸோ அப்போ இந்த செல்போன் யூசேஜ், சோஷியல் மீடியா யூசேஜ், சோஷியல் மீடியால அதாவது இன்னைக்கு எல்லாருக்குடைய அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லாருக்குடைய மிகப்பெரிய மனநோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்தவுடன் ஃபார்வர்ட் செய்யக்கூடிய மனநோய். அது உண்மையா பொய்யா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் ஏஐ உலகத்துல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்ட வீடியோவா இல்ல உண்மையான வீடியோவா என்ன ஒரு 2 வாரத்திற்கு முன்னதாக சென்னையில லோக்கல் ட்ரெயின்ல ஒரு பையன் ரீல்ஸ் எடுக்கும்போது அடிபட்டு போனான்னு ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு.
அது ரயில்வே நிர்வாகம் சொல்லி அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கல, அது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி. சோ அப்போ இதை பிரித்து பார்ப்பதற்கு நமக்கு என்ன இல்ல தெரியல. எல்லா விஷயத்தையும் அப்படியே உள்ள குப்பையை உள்ள அள்ளி தட்டின மாதிரி நீங்க தினந்தோறும் இந்த காலையில பாத்தீங்கன்னா அந்த குப்பை வண்டி அல்றதுக்கு லாரி வரும். அப்படியே அந்த லாரியோட சிஸ்டம் எப்படி பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியை கொண்டு போய் வச்சா அதை அப்படியே தூக்கி என்ன பண்ணணும்னா உள்ள அது கவுத்தி வச்சுக்கும். அது போலதான் அந்த சோஷியல் மீடியா யூசேஜும் இன்னைக்கு செல்போன் நம்ம யூஸ் பண்ணும் போதும் அப்படியே டப்பா நிறைய குப்பையான கண்டென்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாய் வழியாவோ கண் வழியாவோ நம்ம மூளைக்கும் உள்ளத்திற்கு என்ன பண்றோம், அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும். சிந்தித்து பார்த்தால் உண்மையே ரொம்ப கொடுமையானதா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தது என்ன சொல்றோம்? நம்ம வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தெரிஞ்சதுனால அதை நம்மளால திருத்திக் கொள்ள முடியும். அதனால மகிழ்ச்சி பகிரங்கமா இருக்கு. ஐயோ என்னடா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கு, நம்ம வந்து லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய அழிவு நம்ம லைஃப்ல கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறப்போ உண்மையாவே பயமா இருக்கு. அது நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃபவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்க காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க ஆகட்டும், இல்ல நம்ம கூட பிறந்தவங்க ஆகட்டும், ஏதோ யாரையோ ஒருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கம்பாரிசன் அப்படின்றது நம்ம லைஃப்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளே ஊர்ஜனப்படுத்திக்கலாம். நிச்சயமா இந்த எல்லாருக்குமே தனித்தனி தேர்வு, எல்லாருக்குமே தனித்தனி தேர்வு தாள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் இன்னொருத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதோ இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து எழுதுறதோ என்னுடைய விடைக்கு என்னுடைய வினாக்கு அது சரியான விடையா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்காது. இங்க யார போல யாரும் என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டாம், வாழ வேண்டாம். எல்லாரும் அவங்கவுங்களாவே இருந்தாலே போதுமானது. ஒரு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க ஒவ்வொரு வேலைக்குமான ஆட்கள் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து விசாலமாக்கி பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேலைக்கு யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, தன்னை தகுதிப்படுத்திக்கொள்ள. எனக்கு காவல்துறை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் இவங்களெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் என்னன்னா ஒரு சுயநலத்தோடு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டா போதும், நான் சம்பாதிச்சு என்னுடைய குழந்தை குட்டியும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொந்தக்காரங்களும் நான் மகிழ்ச்சியோடு இருந்தால் போதுங்கிற மனநிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் சாலையில வருகின்ற பொழுது சில பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கடந்து போறாங்க அப்படிங்கறதுக்காக பந்தோபஸ்து நிற்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளை பார்க்கும் போதெல்லாம் இவங்க ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் கூட மைண்ட் நம்ம அப்படிப்பட்ட ஆளா இருக்காது. நம்ம அப்படிப்பட்ட ஆளாவும் இருந்திருக்க மாட்டோம். பிறருக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட வரவே வராது. அப்போ அத்தகைய எண்ணம் கொண்ட மனிதர்கள் அத்தகைய பணிக்கு என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. சோ காலையில துப்புரவு பணியாளர்கள் எடுத்து அவங்கள பார்த்தாங்க, கரெக்டா அவங்க டயத்துக்கு எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எழுந்துச்சு அந்த இடத்த நம்ம முன்னாடி பாக்குறப்ப வீடு கிளீனா என்ன பண்ணணும் இருக்கும். அதுதான் நாம என்ன பண்றோம், விரும்புறோம். ஆனா அதே பணியை செய்யறதுக்கு நாம விரும்புவோமான்னு கேட்டா இல்ல. அப்போ அந்தந்த பணி செய்ய ஒவ்வொரு சில மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல போய் நான் இன்னொருத்தரோட என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு என்னை பார்க்க கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருத்தரும் மதிப்பு மிக்கவர்கள். இறைவனுடைய பார்வையில இவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கருப்பு, வெள்ளை எதுவுமே கிடையாது. அதனால நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நான் என்னைய கம்பேர் பண்றதும் தப்பு, நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்றதும் ரொம்ப ரொம்ப தப்பு. சோ இந்த தப்பு என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும். அற்புதமான விளக்கம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம், பேசுகிறோம். இதோ நத்தானியேல் ஹவுத்ரோன் என்பவர் இந்த மகிழ்ச்சியை பற்றி ஒரு மிக முக்கியமான அழகான செய்தியை நமக்கு சொல்லுகிறார். Happiness is like a butterfly which when pursued is always beyond our grasp, but which if you sit down quietly may alight upon your shoulders. அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சியை போன்றது. அதை நாம் துரத்தி பிடிக்க தேடும்போது நம்மால் அதை பிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதே வேளையிலே நாம் அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த வண்ணத்து பூச்சி நம் தோள் மேல் வந்து அமருகிறது. பாருங்கள், அழகான ஒரு கற்பனையோடு இணைந்து ஒரு கருத்தை இந்த அறிஞர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்.
மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டாம், மகிழ்ச்சி உன்னை தேடி வரட்டும். ஏனென்றால் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நீ தேடி ஓட ஓட இன்னும் அதிகமாக உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்கிறாய், உன்னுடைய வேதனைகளை அதிகரித்துக் கொள்கிறாய். அங்கு மகிழ்ச்சி என்பதற்கே இடமில்லாமல் போய்விடும். அதற்கு மாறாக அமைதியாக நீ ஒரு இடத்திலே நின்று ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது, ஒரு சிந்தனையில் இருக்கும்போது, ஒரு நற்செயல் செய்வதற்காக நீ பொறுமையோடு அமைதியோடு இருக்கும்போது பார்த்தால் அந்த ஒவ்வொரு மணித்துளியிலும் உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்து அங்கே தங்கும், பெருகும். எனவேதான் இந்த வனத்து பூச்சியை அவ்வப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை துரத்தி பிடித்தால் அது நமக்கு கிடைக்காது. அமைதியாக நாம் இருந்தால் அது நம்மேல் வந்து உட்காரும். அதே போல மகிழ்ச்சியை நாம் துரத்தி கொண்டு போனால் கண்டடைய முடியாது. அமைதியாக நான் இருக்கும்போது மகிழ்ச்சி என் உள்ளத்திற்குள் வரும். முயற்சி செய்து பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நம்மை நாமே அழிக்கக்கூடிய சில காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், தெரியுதோ தெரியாமலோ. அடுத்ததா நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம செய்யக்கூடிய தவறான ஒரு விஷயம் என்ன, நம்மை அழிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விடுதியில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறப்போ எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒன்று ஹோம் விசிட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா விடுதியில் தான் இருக்கக்கூடிய சூழல். நண்பர்கள் படத்துக்கு போவாங்க, அங்கே ஏதாவது வெளியே சுற்றி பார்க்கறதுக்கு பார்க்க போவாங்க, எங்க கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா நேரம் சொல்லக்கூடிய பதில் இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லி. அதுக்காண்டி ரூமில் உட்காந்து படிப்பேனான்னு கேட்டால் படிக்கவும் மாட்டேன், சும்மா உட்காந்துருப்பேன். அவ்வளோதான், வெளியே போகிறதுக்கும் மைண்ட் இருக்காது, சும்மா உட்காந்துருவோம். ஒரு கட்டத்தில் என்னை டெய்லி வாரம் போகிறப்பெல்லாம் கூப்பிடுவாங்க. எந்த வாரமும் நான் வந்தது கிடையாது. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னை கூப்பிட்றதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்திட்டாங்க. அவன் எப்படி கூப்பிட்டா வரலன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் வெளியே போகணும்னு ஆசையா இருக்கும். இவங்க எவனும் என்ன பண்ண மாட்டான், கூப்பிட மாட்டான். விளையாட போயிட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு இப்படி விளையாடணும், இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு, கிரிக்கெட் விளையாடணும், ஃபுட்பாலும். அப்புறம் ஒரு கடத்துல நம்மளே வெக்கத்தை விட்டு வாய் விட்டு என்ன பண்ணியாச்சு, நானும் வரேன், தயவுசெய்து என்னையும் என்ன பண்ணுங்க கூட்டு போங்க, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவாய்ட் பண்றது, வேணாம் எனக்கு இது வராது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சில நேரங்கள்ல நாம வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுனால ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த சமுதாயம் நம்மளை என்ன பண்ணிடும், ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விடும். சோ அப்ப இதுவும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய ஒரு தேவையான. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், இன்னும் என்னென்ன இருக்குன்றது அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான இந்த உரையாடலில் நீங்கள் இணைந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது பிரிவு 326 நம்முடைய வாக்காளருக்கான வயது வரம்பை மிக தெளிவாக சொல்லுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கான தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை எந்த வயதின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறைக்கு அது வயது வந்தோருக்கான வாக்குரிமை என்று சொல்லுகிறது. சட்டப்படி வயதுக்கு வருவதல் என்பது 18 வயதிற்கு மேல், 18 வயது நிறைவுற்ற பிறகுதான். அதைத்தான் அது அப்படி சுட்டி காட்டுகிறது. எனவே வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையிலே அந்த தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுகிற பொழுது அது 21 கருதப்பட்டது. 21 வயது தான் திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. எனவே அதுதான் வயது வந்தவர்களுக்கான உரிமையாக சட்டப்படி ஒரு குடிமகனாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்தம், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 பிரிவு 2 வழியாக அந்த 21 என்பது 18 குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 18 இருக்கிறது. ஒருவேளை இப்ப பிள்ளைங்க வளர்ற வேகத்தை பார்த்தா கொஞ்ச நாளையில அது 16 மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா தற்போது 18 வயது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்பது இந்திய தேசத்தை பொறுத்த மட்டில் அது 18 வயது. எனவே வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளும் உரிமையை 18 வயது நிறைவுற்ற பிறகு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுல எல்லாருமே பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த உரிமை சட்டப்படியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யாரெல்லாம் அப்படி பார்த்தோம்னு சொன்னா, அந்த தொகுதியில குடியிருக்கல அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில பதிவு செய்து கொள்வதற்கான உரிமை அவருக்கு வராது. எந்த தொகுதியில இருக்கிறாரோ
அங்கதான் வந்து அவர் பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமையை பெறுகிறார். ரெண்டாவது சித்த சுவாதீனமின்மை அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து தேர்ந்து தெளிகிற மனப்பான்மையை அவர் இழந்து விடுகிறார். எனவே அவங்களுக்கு வந்து அது பதிவு செய்து கொள்ளுகிற உரிமை இல்லை. அடுத்தது குற்றம், கையூட்டு, ஊழல் போன்றவற்றிற்காக குற்றம் செய்து தண்டனை பெற்றவர்கள், அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து பல நேரங்களில் நீதிமன்ற உத்தரவுப்படியோ அல்லது வேறு சட்டங்களின்படியோ அவர்கள் நீக்கப்படுவதற்கான தகுதியுடையவர்கள். அல்லது முறைகேடான பழக்கம், நாட்டு நலனுக்கு விரோதமாக செயல்பட்டது, தீவிரவாத செயலில் ஈடுபட்ட இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக ஒருவேளை சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர்கள், சட்டத்தால் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. வேறு சட்டப்படியான தகுதி குறைபாடை அந்தந்த காலகட்டங்களில் அந்த சட்டங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி வரும்போதும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இவங்களுக்கும் வாக்காளராக இருக்கிற உரிமை இல்லை அப்படின்னு சட்டம் உருவாக்கப்பட்டால் அதனுடைய அடிப்படையிலும் அவர்கள் தங்களுடைய தகுதி நிலையை இழக்கிறார்கள். அப்படி இழக்காத வரையிலும் 18 வயது நிறைவு பெற்றவர்கள் தாமாகவே முன் வந்து தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய வாக்களித்தலில் தான் இந்த நாட்டினுடைய தலைமையர்கள், தலைமைத்துவம், அரசுகளினுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற இந்த உரிமையை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பல நாடுகளில் இந்த உரிமைகள் நீண்ட காலமாக கொடுக்கப்படவில்லை. மக்களாட்சி நடைமுறைக்கு வந்த பிறகுதான் இவையெல்லாம், குறிப்பாக காலனிய நாடுகளாக இருந்தவை, காலனியத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகுதான் இவையெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒற்றை உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக, இதை சமத்துவத்திற்கான ஒரு சமூகமாக உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அப்போ அது மட்டுமல்ல, இந்த வாக்காளர் உரிமையின் வழியாக, தேர்தல்களின் வழியாக நல்ல அரசுகளை தெரிந்தெடுக்கிற பொறுப்பு. அன்றைக்கு பார்த்து பிக்னிக் போறது, அந்த ஒரு நாள் லீவ் அப்படின்னு நினைச்சிட்டு அன்றைக்கு பார்த்து அல்லது பர்சனல் டியூட்டிஸுக்குன்னு போறது எல்லாம் வந்து சரியான விடயங்கள் அல்ல. மாறாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தை பலவீனப்படுத்திவிடும் என்பதால் தயவு செய்து உங்களிடத்தில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்டிப்பாக அந்த நாளில் அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான, நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கான அர்ப்பணமிக்க நாளாக கருதி முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை உங்களோடு அழைத்து செல்ல வேண்டும். யாரும் சோம்பி போய்விடக்கூடாது என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, அந்த நாளை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவதுதான் முறைமை. அதுவும் எல்லோரோடும் சேர்ந்து இணைந்து கொண்டாடுவதில் தான் பெருமை. அதை சரிவர செயல்படுத்துகிற பொழுது இந்தியாவும் பெருமை பெறும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள். அன்பு வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? மனிதன் வந்து ஒரு பெரிய பேராயுதம் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பேராயுதம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கிட்ட அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமும் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்க கோபம், இல்லைன்னா இந்த பழிவாங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளே ஒவ்வொரு நாள் கத்தியை வந்து கழுத்துல வச்சுட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அழுத்து நம்மளே வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு சமம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கோபமும் பழிவாங்கிற எண்ணமும் நமக்குள் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதை சொல்லும்போது உலகின் முதல் கொலைகாரன் யாரு? காயின். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காயினுக்குள்ள கொலை உணர்வை தூண்டுவதற்கு காரணமா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபமும் பழி உணர்வும் தான். ஸோ அப்போ இந்த கோபமும் பழி உணர்வும் என்கிட்ட இருக்குதுன்னா எனக்கு உருப்படியா செய்யறதுக்கு வேலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் நான் ஓரந்தள்ளி வச்சுட்டு நான் யாரை பழி வாங்கணும், பழி வாங்குறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்போ நான் காத்திருக்கணும், அவன் எந்த மாதிரியான அந்த கண்ணில நான் பிளான் பண்ண மாதிரி அவன் காலை வைக்கிறப்ப நான் எப்படி அதை வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும், இதுலதான் என் எண்ணமும் சின்ன எல்லாமே இதுலதான் இருக்கும், அதுலதான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு பாசிட்டிவா செயல்படுறதுக்கோ, என் வாழ்க்கையை உருப்படியா மாத்திக்கிறதுக்கோ, என் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கோ, என் இலக்கை சென்று அடைவதற்கோ எனக்கு செய்யறதுக்கு 1008 விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவனை எப்ப கீழே விழ வைக்கலாம், என் கோபத்தை எப்படி நான் அவங்ககிட்ட வெளிப்படுத்தலாம், என்னுடைய பழி எப்படின்னா என்னுடைய எனர்ஜி எல்லாமே நான் அதுலதான் போட்டுருவேன். அப்போ இது என்ன வாழ்க்கையில உருப்பட விடுமான்னு கேட்டா நிச்சயமாக உருப்பட விடாது. அப்ப கோபமும் பழி உணர்வும் என்கிட்ட இருந்தால் என் வாழ்வை அழித்து விடும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து புண்ணாக்கு வகைகளை பற்றி. முக்கியமாக நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் அல்லது பொதுவான விவசாயத்தில் கெமிக்கல் போடுறவங்க கூட பயன்படுத்துகிற முக்கியமான பொருள் கடலை புண்ணாக்கு.
இந்த கடலை புண்ணாக்கு, கடலை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அதிகமான எரிபொருள் சக்தியை தர்றதும், மணிச்சத்து, தழைச்சத்து, கொஞ்சம் சாம்பல் சத்தும், முக்கியமாக ஒரு சில நுண்ணூட்ட சத்துக்களும் உள்ள ஒரு பயிர். அதோடைய கழிவுப் பொருள் தான் கடலை புண்ணாக்கு. இதை நம்ம 200 லிட்டரில் 20 கிலோ கலைச்சி 1 ஏக்கர் நிலத்தில் எந்த பயிருக்கும் 1 நாள் அல்லது 2 நாள் வச்சு அதை மக்க வச்சு புளிக்க வச்சு நம்ம மண்ணில் கொடுக்குறோம், நம்ம நிலத்தில் கொடுக்குறோம். என்ன செய்யக்கூடாது? கடலை புண்ணாக்கை அப்படியே போடக்கூடாது. கடலை புண்ணாக்கில் இனிப்பு பொருள் இருக்குது. அப்படியே நிலத்தில் போடும்போது எறும்பு தாக்கம் அதிகமாக இருக்கும். எறும்பு அதிகமாகிறப்ப விதைகளை காயப்படுத்தும், வேர்களை காயப்படுத்தும். அதனால் புளிக்க வச்சு பயன்படுத்தணும். அப்படி புளிக்க வச்சு பயன்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். அதை சொல்ல தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை எடுத்தேன். சரிங்களா? புளிக்க வச்சு பயன்படுத்தணும். புளிக்க வச்சு எந்தெந்த பொருளெல்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் நேராக போடக்கூடாது? எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இதெல்லாம் வந்து எதெல்லாம் எண்ணெய் ஆட்டுறாங்களோ, இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டுறாங்களோ உணவுப் பொருளுக்காக, அதை வந்து கரைச்சி தான் பயன்படுத்தணும். நேரடியாக போடக்கூடாது. புளிக்க வச்சு பயன்படுத்தணும். 1. அதே நேரத்தில் வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நேரடியாக தூவணும். அதை கரைக்கக்கூடாது. ஏன் கரைக்கக்கூடாது? வேப்பம் புண்ணாக்கை நீங்கள் தூவுனீங்கன்னா அது தண்ணி, நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய பாய அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடம்புல இருக்க அசாடிராக்டின்ங்கிற அந்த மூலப்பொருளை வெளியில் விட்டு, அதான் கசப்பு, அதை வெளியில் விட்டு கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது வேப்ப புண்ணாக்கு. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 90 நாளைக்கு இருக்கும், 3 மாதம். அதுக்கப்புறம் அது தழைச்சத்தாக மாறிடும். அதை கொண்டு போய் நீங்கள் கரைச்சி தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அதிகபட்சம் 10 நாளுக்கு மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் இருக்காது. புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம அதை அப்படியே போடணுங்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேங்க. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இதெல்லாம் கரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் பயிர்களுக்கு பிரித்து ஊற்றி விடணும். வடிகட்டி சொட்டு நீரில் கொடுக்கலாம். எந்த விதமான பயிருக்கும் பிரித்து ஊற்றி விடணும். எல்லா காலத்துலேயும் ஊற்றலாம். முக்கியமாக எந்த காலத்தில் ஊற்றணும்? அடி உரத்துலேயும் 45வது நாள் அந்த பயிர் பூக்கிற காலம் வரையிலும் கடலை புண்ணாக்கு கொடுக்கறது மிகவும் சிறப்பு. ஏன் சிறப்பு? மணிச்சத்து அதிகம் உள்ள பொருள்கள் பயிரோட வேர் அதிகம் பரவுறதுக்கு பயன்படும். வேர் அதிகம் போச்சுனாலே மண்ணில் இருக்க எல்லா சத்தையும் எடுக்கும். வேர் வளரலைன்னா சத்து கிடைக்காது. அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்கிறோம். எப்போ? ஆரம்பத்தில். பூ பயிர்கள், காய்கறி பயிர்கள், கீரை, தானிய வகைகள், நெல், பூமிக்குள்ளே விளையிற கிழங்குகள் எல்லாத்துக்குமே இந்த கடலை புண்ணாக்கு ரொம்ப முக்கியமானது. அதையும் விட கொஞ்சம் நல்லது என்ன அப்படின்னா, நம்மளால் மறக்கப்பட்ட பொருள் என்னென்னா எள்ளு புண்ணாக்கு. அந்த எள்ளு புண்ணாக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. நீங்கள் எள்ளு புண்ணாக்கை நிறையா பயன்படுத்தலாம். அது 50 ரூபானா இது 25 ரூபா தான். நிறையா பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன சூடு வரும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. நல்ல பொருள் அது. அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டரு அதை அதில் கலந்துக்கணும். 200 லிட்டரு 20 கிலோ எள்ளு புண்ணாக்கு அதில் 1 லிட்டரு கலந்துக்கிறோம். ஒரு நாள் வச்சுருந்து ஊற்றுறோம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அழிக்கக்கூடிய சில காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக என்ன பண்றோம்? அடுத்ததாக என்ன அப்படின்னா, எனக்கு பிடித்த ஒரு ஆப்பிரிக்க பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய முதல் பொய்யானது 2வது பொய்க்கான இருக்கையை தயார் செய்கிறது
அப்படின்னு ஒரு பழமொழி. நம்ம எப்பவுமே சில விஷயங்கள்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், தொடங்கியிருப்போம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் என்ன பண்ணுவோம், வேண்டாம் ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சிருப்போம். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துக்கிட்டது ஒரு மாசம் முடிய போகுது, எத்தனை பேர் அதை இன்னும் ஃபாலோ பண்றோம்னு தெரியல. என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிருப்போம், அந்த ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணிருப்போம், எடுத்திருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம். அது யூஸ்வலா எங்க வீட்டுல வந்து சண்டே ஆனாலும் காலைல 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு தான் ஆகணும். சண்டே ஒரு நாள் தானே, லீவ் தானே அப்படின்னு தூங்கலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அலோடு கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா நாளும் போல அதுவும் ஒரு நாள், எல்லா நாளும் எந்திக்கிற மாதிரி அன்னைக்கும் என்ன பண்ணணும், எந்திக்கணும். அன்னைக்கு விடுமுறை அப்படிங்கறக்காக எங்க வீட்டுல தான் கேட்பாங்க, நீங்க லீவுங்கிறக்காடி சாப்பிடாம இருந்தியா, குளிக்காம இருந்தியா, இதான் என்ன பண்ணுவாங்க. அது யார் ஃபிக்ஸ் பண்றது? சண்டே ஆனா லீவு, நம்ம வந்து இவ்வளவு நேரம் தூங்கணும்ன்றது யார் ஃபிக்ஸ் பண்றது? நம்ம மைண்ட், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது போல இந்த மாதிரியான ஒரு லேக் ஆஃப் டிசிப்ளின் அது ரொம்ப ரொம்ப மோசம். அது என்கிட்ட அப்படி இருக்குது, நான் ரிலாக்ஸேஷன் அப்படி நான் சொல்லிக்கிறேன். அதாவது இது எல்லாமே என்னன்னா சாக்கு போக்குகள் தான். இது வந்து நான் என்னுடைய உடல் வந்து வருத்தி வேலை செய்வதற்கோ என் உடல் உழைப்பை கொடுப்பதற்கோ என்னால என்ன பண்ணல முடியல, நான் அதை மறுக்கிறேன். அதை மறுப்பதற்கு மற்றவங்க ஏத்துக்கணும், நான் நல்லவன் காட்டிக்கணுங்கிறக்காக நான் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள். அப்ப இந்த மாதிரியான லேக் ஆஃப் டிசிப்ளின் என்கிட்ட இருந்துச்சு. சரிவர ஒரு ஒழுக்கமான விஷயத்தை என்னால் பின்பற்ற முடியவில்லை, ஏதோ ஒரு காரணத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது என் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டே இருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கறது அநேகம் பேருக்கு வீட்டுல எப்படி ஒரு 4-5 பேருக்கு 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் 2 பேருக்காவது நிச்சயமாக எந்த பாதிப்பு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் காஃப், தீராத இருமல், இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது குழந்தைகளாக இருக்கலாம், எல்லா வயதினரும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஒரு பாதிப்பு இருக்கு. உபாதைகள் அதிகமாக இருக்கு. இது வந்து கிளைமேட்னால இருக்கலாம், நமக்கு இம்யூனிட்டி கம்மினால இருக்கலாம். ஆனா இது ஒரு வகையான ஃப்ளூ மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 15-20 நாள் கூட அந்த காஃப் குறையாமல் பிரச்சனையாக அநேக பேர் பாதிச்சு கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். நிறைய பேஷண்ட்டும் வராங்க. குழந்தைகளும் இதுல பாதிச்சவங்கள குழந்தைகளும் ரொம்ப இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பயங்கர ஹை ஃபீவர், காஃப், எதுவும் சாப்பிட முடியல, ரொம்ப வீக்காக போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் மெடிசன்ஸ் இருக்கு, டயட் இருக்கு. அது கடைபிடிக்கும் போது அதுலேருந்து மீண்டும் வெளியே வரலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து நீங்கள் மருந்துன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி உணவே மருந்து, மருந்தே உணவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. மருந்ததே மருந்து. ஒரு மனிதனுக்கு நோய் எதனால வருதுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால. இப்போ மருந்ததே மருந்து அப்படின்னு சொல்ற பாயிண்ட் நீங்க கவனிங்க. அறுசுவை உணவு. அறுசுவையில நம்ம காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம். ஆனா கசப்பும் துவர்ப்பும் நம்ம சாப்பிட்றதே இல்லை. நீங்க எந்த டாக்டர் கிட்ட போங்க, ஹோமியோ தவிர மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கசப்பா துவர்ப்பா இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த 2 சுவை நீங்க மறந்ததுனால அந்த மறந்த சுவை தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கு. அது ஹெர்பல் மெடிசனா இருக்கலாம், ஆயுர்வேதாவா இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், அலோபதியா கூட இருக்கலாம். எல்லா மெடிசனுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கசப்பு சுவை சார்ந்தது தான் இருக்கு. இதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அறுசுவை வந்து பேலன்ஸ்டு டயட். அதனால நம்ம சாப்பாட்டுல 2 சுவை டெய்லி நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதனால தான் நமக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு. பல நோய்க்கு ஆளாக்கி பல உபாதைகளை நம்ம பல லட்சம் செலவு பண்ணி கஷ்டப்படுறதா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வீட்டில் அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல கஷாயங்கள், இந்த சாறு அந்த சாறுன்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். அதை மறந்துட்டு பாருங்க, அதுதான் மருந்தா தேவைப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, சுக்கு, மிளகு, திப்பிலி, இஞ்சி, மிளகு, சீரகம், இது எல்லாமே நமக்கு உணவே மருந்து தான். கோவிட் டைம்ல என்ன சொன்னாங்க, எல்லாரும் கஷாயம் போட்டு குடிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல நல்ல நிவாரணம் இருந்தது தானே. நம்மளாம் அதுல இருந்து மீண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அது போல இப்பவும் வீட்லயே நீங்க செய்யலாம். டெய்லி என்ன பண்ணுங்க, குடும்பத்துல எல்லாருமே டெய்லி உங்களுக்கு நோய் இருக்கு இல்ல, ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது டிப்ஸ். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்புகளுங்க, அது மெடிசன் கொடுத்துக்கலாம்.
ஜென்ரலா ஒரு டிப் சொல்றேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இஞ்சி இல்லைன்னா சுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை, லவங்கப்பத்திரின்னு சொல்லுவில்ல, அது, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 லிட்டர் தண்ணி வைங்க. இதுல இந்த ஸ்டார் அனாஸ்ன்னு சொல்லுவில்ல, அதுவும் போடுங்க. போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆகட்டும். எல்லாத்துலேயும் 4 நாள் போடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாயில் ஆனது 1/2 லிட்டர் ஆகிடும். அதை ஃபில்டர் பண்ணி வீட்டில் இப்போ 6 பேர் இருக்கீங்கன்னா அதை பிரித்து 6 குடிச்சிட்டு, இல்லை 4 பேர் தான் இருக்கீங்க அதை 4 பேர் குடிக்க. டெய்லி குடிங்க, பிரச்சனையே கிடையாது. வேணா குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் அளவு கம்மியாக குடிக்க, பெரியவங்க கொஞ்சம் அளவு சேர்த்து சத்து. இதெல்லாம் வந்து ஒரு டீ மாதிரி, புரியுதுங்களா? அந்த காலத்துல எல்லாம் இப்போ போடுற டீ எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அப்பெல்லாம் சுக்குமல்லி காப்பி, மல்லி காப்பி இப்படிதான் சொல்லுவாங்க. அது கூட பால் சேர்க்காது டீ அப்படிதான் ஆரம்பத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க மில்க் அலர்ஜி ஆமா அப்படின்னு, அதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல. அதே பால் அலர்ஜி கூட நீங்க மஞ்சத்தூள் போட்டோ, சுக்கு பொடி, மிளகுத்தூள் போட்டா அது மருந்தாக உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணுல ஒரு காஃபி, டீ, ஒரு மில்க் குடிக்க பிரச்சனை பண்ணும். ஏன்னா நீங்க சுகர் போடுறீங்க, ஒயிட் சுகர். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதுல உங்களுக்கு நாட்டு சக்கரை, கருப்பட்டி இப்படித்தான் போடுவாங்க. மஞ்சத்தூள் போடுவாங்க, புரியுதுங்களா? இஞ்சி டீ போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உணவே மருந்தாக நமக்கு வேலை செய்யுது. அந்த வகையில இந்த டீ மாதிரி டெய்லி தயார் பண்ணி கொடுக்கலாம். மேலும் வந்து வீட்டுல துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் கொஞ்சம் வெத்தலை, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கஷாயம் மாதிரி வைக்கலாம். இல்லை அரைச்சி ஒரு சாறு எடுத்து குழந்தைங்களா இருந்தா அதுல தேன் கலந்து குடிக்கலாம். பெரியவங்களா இருந்தா அப்படியே சாப்பிடலாம், தேனோடவும் சாப்பிடலாம். இப்படி ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கடைபிடிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. அதே போல பல நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், வீட்டில் வளர்க்க வேண்டிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லி அது நிறைய லிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பாட்டில் வச்சா நமக்கு இன்னைக்கு அற்புதமான உணவு, அதுவே மருந்து. அப்போ நோய் வராம நம்மள பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வசம்பு ஒரு அற்புதமான உணவு. நம்ம பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வசம்பு ஊற வச்சு வயிறு வலிக்கு பண்ணுவாங்க. வசம்பு தண்ணியில ஊற வச்சு அதை கயிறுல கோத்து கட் பண்ணி கயிறுல கழுத்துல கையில போடுவாங்க, இடுப்புல எல்லாம் கட்டுவாங்க. அது குழந்தை இப்படி தெரியாம கை வச்சு சப்பி சாப்பிடும். அப்போ வசம்பு, அப்போ அதுக்கு வாமிட் வராது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, அஜீரண ப்ராப்ளமே இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. வசம்பு அது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரி வசம்பெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான உணவே மருந்தாக இருந்தது. அதெல்லாம் மறந்தது தான் மருந்துன்னு இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஃபீவர், கோல்டு, காஃபுக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசன்ஸும் இருக்கு, டயட்டும் இருக்கு, ஹோம் ரெமடிஸும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்யும் போது சீக்கிரம் அதுல இருந்து மீண்டும் வெளிவரலாம். தென்னீர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அதாவது நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்மளுடைய உறவுகள் ஆகட்டும், நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் சார்ந்துதான் இருக்கும் இல்லையா? இந்த உலகம் அப்படிதான் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த உடல் ஆரோக்கியத்து மீதும் மன ஆரோக்கியத்து மீதும் கவனம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அது ஏன் இல்லாம இருக்கு அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க வளரட்டும், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் ஓகே உறவுகள் இருக்கு, அவங்கள வந்து ஒரு பக்கம் பார்க்கலாம், அப்போ நம்மள யார் ஃபர்ஸ்ட் பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமா இருக்கணும். இது நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா போதும். இது நம்ம செய்யல, சரிவர நம்ம கவனிக்கல, நம்ம அதை பாதுகாக்கல அப்படின்னா நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதுலயும் சந்தேகம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனநலம், உடல் நலம் ரெண்டுமே. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே பிரச்சனைக்குரியதா இருந்துச்சுன்னா நாம மட்டும் நிம்மதி இல்லாம இருக்க மாட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிம்மதி இல்லாம என்ன பண்ணிடுவோம், உண்டு பண்ணிடுவோம். நம்மளே என்ன பண்ணுவோம், நான் ஒரு கோபத்துல இருக்கிறேன் அப்படின்னா அந்த கோபத்தை நானே என்ன பண்ணணும், சரி செஞ்சுக்கணும். நான் அந்த கோபத்துல இருக்கிற கொண்டு பக்கத்துல நீங்க வந்து பேசுறீங்க, உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், கோபத்தை காட்டுறேன், அந்த கோபத்தை உங்களுக்கு டிராவல் பண்ண வைக்கிறேன். நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர் அடுத்து என்ன பண்ணுவோம், டிராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த மனநலமும் உடல் நலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உடல் நலம் இல்லாம நம்ம வீட்டுல யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பெட் ரிட்டனா படுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரிப்ஸ் போடுறதுக்கோ இல்லை நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கோ நம்ம சுற்றி ஒரு ஆட்கள் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன பண்ணும், பாதிப்புக்கு உள்ளாகும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய குழந்தைகள், காலேஜுக்கு செல்ல வேண்டிய வாலிபர்கள், அவங்களால நம்ம சரியான காலேஜுக்கு போக முடியாது, லீவ் போட வேண்டிய சூழல் வரும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் மோசமா இருக்கும். அப்போ ஒருத்தவங்களை சமைச்சு கொண்டு வந்து எடுத்துட்டு வர சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இடையூறு, எவ்வளவு பிரச்சனை. அப்ப அந்த மனநலமும் உடல் நலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுல நான் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் என் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்றுதான். சிறப்பான நாள். இவ்வளோ நாள் இன்னைக்கு நாள்ல எதெல்லாம் என் வாழ்க்கையை அழித்து விடும் அப்படிங்கிறத நம்ம கடவுள் உணர்த்தி இருக்கிறார். இதுல என்னென்ன தப்பு செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அந்த தப்பை திருத்திக் கொள்வோம். இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறத இப்ப பார்க்கலாம். நெல்லையை சேர்ந்த அருள்ராஜ் செல்வி ஜெயா இன்று தங்களது 42ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் ஃபெலிக்ஸ் ஆனந்த், மருமகள் குவின்சி ஜேடன், ஜெர்லின் ஜேம்ஸ், அருள்ராஜ், ரோஸ்லின், உடன்பிறப்புகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். யுஎஸ்ஏவில் வசிக்கும் ஃபெலிக்ஸ் ஆனந்த், குவின்சி இன்று தங்களது 14ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அருள்ராஜ், செல்வி ஜெயா, ஜேம்ஸ், அருள்ராஜ், ரோஸ்லின், ஜேடன், ஜெர்லின், ஆண்டன், பிரிஜித், ஜெரிஸ், ஜெபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜூ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறை ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை விடுதலை பயணம் 23-25. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவே நின்று நோயை அகற்றி விடுவார். இஸ்ராயல் மக்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் பல பொய் தெய்வங்களை வழிபட்டனர். அம்மக்களை பார்த்து இஸ்ராயல் மக்களும் பொய் தெய்வங்களை, சிலைகளை வழிபட்டனர். அதன் காரணமாக அவர்கள் பல பஞ்சங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் அனுபவித்தனர். அவற்றிலிருந்து விடுதலை பெற வழி பொய் தெய்வ வழிபாட்டை விட்டு உண்மை கடவுளாம் யாவே இறைவனை நம்பி வழிபட வேண்டும். அப்போது அவர் நாம் உண்ணும் உணவின் மீதும் குடிக்கும் தண்ணீர் மீதும் ஆசி வழங்குவார். மேலும் நம் நோய் நொடிகளை அகற்றி விடுவார். உண்மை கடவுளை மறப்பதே பல துன்பங்களுக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நம்புவோம். ஆசீர் நிரம்ப பெற்று வாழ்வோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம் நம் வாழ்வை அழிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடும், அழிச்சு விடும். அப்ப இதுல நாம் கண்டும் காணாமல் இருக்கிறது யாருக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும், நமக்கு தான் ஏற்படுத்தும். சோ அந்த பேராபத்திலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய இழப்பை சரி செய்து கொள்வதற்கும் இன்னைக்கு கடவுள் நல்ல ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தீய பழக்கங்களை விட்டொழிப்போம், புதிய மாற்றங்கள் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.